Anyone who hears my word and obeys them is like the wise man. மத்தேயு 7:24. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் அறிவாளிக்கு ஒப்பாவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஜேம்ஸ் 1:22 யாகப்பர் எழுதியது. Be doers of the word, not just hearers, lest you deceive yourself. வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை செயல்படுபவர்களாகவும் இருங்கள், இல்லை என்றால் ஏமாறுவீர்கள். இந்த வார்த்தை இதை பற்றி நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம், செபிக்கின்றோம், பாடல்கள் பாடுகின்றோம். இந்த கடவுளின் வார்த்தை மனு உருவானதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. The word became flesh. Verbum caro factum est. வார்த்தை மனு உருவானது. அந்த வார்த்தையானவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உடலாக சரீரமாக நம்மிடையே குடிகொண்ட எம்மானுவேல் ஆகிய கடவுள். அவருடைய பிறப்பை தான் இந்த திருவருகை காலத்தில் தயாரித்து கொண்டிருக்கிறோம். Can anything make a true human being except giving up one's will? இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற தம திருத்துவத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மை, அதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுத்து மனித தன்மைக்கு உட்பட திருவுளமானார். பிலிப்பியர்கள் திருமுகம் 2:5 இதை அடிக்கடி படிக்க கேட்கிறோம், சொல்ல கேட்கிறோம். கடவுள் நிலையில் இருக்கின்ற தன்மையை வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அதை விடுத்து மனிதரின் தன்மை பூண்டு, அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார். ஆகவே தான் அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே என்பது பிலிப்பியர்கள் திருமுகம் 2:5 அந்த தன்மையை விட்டு கொடுத்து, கிவிங் அப் ஹிஸ் வில், ஹிஸ் ஸ்டேட், அனைத்தையும் விடுத்து அவர் கீழே இறங்கி வந்தார். வழக்கமாக அதைவிட மேலாக செல்வதென்றால் சுலபம். ஆனால் மனித தன்மைக்கு வருவதென்றால், கடவுள் தன்மையை விட்டு மனித தன்மைக்கு வருவதென்றால் அது எத்துணை கஷ்டமானது. ஆனால் இயேசு அதை செய்தார். கார்டன் லிடி என்ற அறிஞர், God, please tell me what you want and give me strength to do your will. கடவுளே, நீர் என்ன வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை எமக்கு சொல்லும், அதை கடைபிடிப்பதற்கு செய்வதற்கு வேண்டிய தெம்பை பலனை எனக்கு தாரும். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய தெம்பு, சித்தம். இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறவங்க, அவஸ்தை வாங்குறவங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஆறுதல் வார்த்தை இதுதான். இனி அவங்க பிழைக்க முடியாது, மருந்து மாத்திரையெல்லாம் கைவிட்டுடுச்சு, சாக போகிறாங்க. ஆகவே அவர்களுக்கு ஒரு பதபதைப்பு இருக்கும், ஒரு ஆதங்கம், ஒரு அன்சைட்டின்னு சொல்லுவாங்க, கண்களில் எல்லாம் ஒரு மிரட்சி, சாக போகிறோம் என்று. அப்பொழுது இந்த வார்த்தைகளை, கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு டூ யுவர் வில், உடைய வார்த்தையை கடைபிடிப்பதற்கு வேண்டிய திடனை எனக்கு தாரும் என்று ஜெபியுங்கள். கடவுளுடைய சித்தத்தை ஏற்கக்கூடிய அந்த திடன். இந்த தூக்கு தண்டனை பெறுபவர்களுக்கெல்லாம் முந்தைய நாள் போய் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில், சரி, உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, நீ செய்த தவறுக்காக உயிரை எடுக்கப் போகிறார்கள், ஏற்றுக்கொள், இது நீயாக
விரும்பி வாங்கி கொண்டது. யாரும் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை, ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அல்லது பைபிள் போன்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்கனவே கொடுத்திருப்பார்கள். யாரெல்லாம் இந்த கடவுளின் திட்டத்துக்கு தங்களை உட்படுத்துகிறார்களோ அடுத்த நாள் சாந்தமான முகத்துடன் அந்த கொலை தண்டனையை ஏற்பதற்கு வருவார்கள், தூக்கு தண்டனையை ஏற்பதற்கு வருவார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முகத்திலே இருண்டு போய் பயம் கப்பி இருக்கும், கண்களெல்லாம் வெளிரி போயிருக்கும். ஆகவேதான் அந்த கருப்பு துணியை போட்டு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஏன்? தூக்கு தண்டனை போடும் பொழுது கண்கள் எல்லாம் வெளியே வந்துடும், நாக்கு வெளியே தள்ளும், பார்க்கறதுக்கு மிக அகோரமாக இருக்கும். ஆகவே கருப்பு துணி போட்டு செய்வார்கள். ஆனால் இது எனக்கு இறைவன் என்னுடைய சொந்த விருப்பத்தினால் நான் செய்த தவற்றினால் இதை நான் அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனநிலை. கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு டூ யுவர் வில். அதே போன்று ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவங்கள், அது கஷ்டமோ துன்பமோ வேதனையோ பிரச்சனையோ எதாக இருந்தாலும் இதை நான் ஏற்றுக்கொள்வேன். லார்ட் கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு டூ யுவர் வில் என்கின்ற வகையில் ஆண்டவரிடம் ஜெபித்தோம் என்றால் இத்தகைய ஒரு பலத்தை நமக்கு தருவார். I just want to do God's will. I am happy tonight. I am not fearing any man. என்பதும் இந்த தலைவர்கள் ஜான் கென்னடி எனும் மார்ட்டின் லூத்தர் கிங் இவர்கள் எல்லாம் தங்களுக்குள் சொல்லிக்கொண்ட வார்த்தைகள். இறைவனுடைய செயல் திட்டத்தை, இறைவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன், ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் கேட்டார், நான் பசிலிக்காவில் இருந்தபோது, ஃபாதர் நீங்கள் நல்லா தூங்குறீங்களான்னு. எனக்கு தூக்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. படுத்த 5வது நிமிடம் நல்லா கொரட்டை விடுவேன் எந்த நேரத்தில் இருந்தாலும். ஏன்? எந்த பயமும் இல்லை, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது ஃபாதர். நிச்சயமாக எல்லாம் பல வகையான பொய் புரட்டு இப்படி இருந்தால் நிச்சயமாக மனதில் அமைதி இருக்காது. மனதில் அமைதி வேண்டுமா? இறைவனோடும் மக்களோடும் ஒப்புரவாக இருத்தல் வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இறைவனிடம் ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஹெல்ப் அஸ் நாட் ஒன்லி டு ஹியர் யுவர் வேர்ட் பட் ஆல்சோ டு கீப் இட், நாட் ஒன்லி டு ப்ரொஃபஸ் அவர் ஃபெய்த் but also practice it, not only to love your gospel but also to live it. ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை கடைபிடிக்கவும் செய்தருளும். உமது நற்செய்தியை அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் அதை வாழவும் செய்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக நீர் வீற்றிருக்கின்றீர். வார்த்தை மனுவுருவான நீர் உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் நடப்பதற்கு வேண்டிய அருள் ஆற்றலை தாரும், தெம்பை தாரும், ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தாரும். இந்த நாளில் நாங்கள் செபிக்கின்ற பல வகையான தேவைகளுக்காக செபிக்கின்றோம். எண்ணில்லாத மக்கள், தொலைக்காட்சியில் பார்ப்பவர்கள், குறிப்பாக பிற மத சகோதரர்கள், எப்படியும் எனக்கு ஜெபம் வேண்டும் எப்படி என்று தெரியாமல் நம்மிடம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இவர்களை எல்லாம் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற சொல்கிறோம். நேரத்தில் அவர்கள் பல இடங்களிலே, பல வீடுகளிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செபித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களை ஆசீர்வதியும், திடப்படுத்தியருளும், குணப்படுத்தியருளும். இன்னும் வேண்டிய மன திடனையும் தெளிவையும் தாரும். இதனால் உம் சித்தத்தை ஏற்கக்கூடிய வகையிலே அவர்கள் வாழுகின்ற வரத்தை தாரும். பொய்யான நோக்கமோ பொய்யான தோற்றமோ இல்லாமல் உண்மையாக நேர்மையாக வாழும் பொழுது நிம்மதியான தூக்கம், மகிழ்ச்சியான வாழ்வு, சமாதானம் நிறைந்த வாழ்வு இதை நீர் கொடுக்கின்றீர் என்பதை ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். எனும் பல வகையான தேவைகள், பல வகையான வாழ்க்கை நிலைகளிலே செபிக்க கேட்டவர்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். பயணம் செய்வோர், இன்னும் பல வகையாக திருமணம், பிறந்த நாள் இவைகளுக்காக ஜெபிப்போர், நோய் நொடியில் வாடுவோர், மருத்துவமனையில் தனிமையாக இருப்போர்,
இவர்களுக்கெல்லாம் தேவரீதாமே துணையாக வழியாக வாழ்வாக இருந்து ஆசீர்வதித்திரளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.